விழுப்புரத்தில் பட்டப்பகலில் செல்போன் பழுது பார்க்கும் கடையில் சர்வீஸ் செய்த செல்போனுக்கு 200 ரூபாய் கொடுக்க மறுத்து இளைஞர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயரும் ஆணையரும் 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் மேயரால் இந்த மன்றத்திற்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டதாக திமுக மாமன்ற உறுப்பினர்களே குற்றச்சாட்டு வைத்த நிலையில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறி மேயர் ராமநாதன் கூட்டத்தை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகரில் உயர் ரக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண் காவல் உதவி ஆய்வாளர் மகன் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், பணம் என்னும் இயந்திரம், போதைப் பொருள் எடை பார்க்கும் இயந்திரம், 3 கார்கள் மற்றும் 12 செல்போன்கள் உள்ளிட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட 12 வங்கி கணக்குகள் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள், கட்டிட கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவற்றை கொட்டி செல்பவர்களை புகைப்படம் எடுத்து உரிய ஆதாரத்துடன் பிடித்து கொடுத்தால் ரொக்க பரிசு தரப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணாபுரம், ராமாச்சிபாளையம் ரயில்வே பாலம், நொய்யல் ஆற்று பாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திறந்த வெளிகளில் பலர் ஆட்டோ, வேன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் வகையில் குப்பைகளை கொட்டிச் சென்ற நிலையில் இதுகுறித்து எம்நாடு செய்தியில் செய்தி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பொய் வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிக்க கோரி இளம் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நன்செய்வ இடையாற்றில் கோயில் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் இளம் விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் நந்தகுமார் மற்றும் தினேஷ்குமார் ஆகியோர் மீது பரமத்தி வேலூர் காவல் நிலைய ஆய்வாளர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.